ம். அதனால எப்படி இவ்வளவு காலம் அதற்காக காத்திருந்தார் ஜெகதீச பாண்டியன் அப்படிங்கிறது ஒரு கேள்விதான். ஜனநாயகத்துக்காக ஏன் காத்திருந்தாருங்கிறது ஒரு கேள்விதான். அதுக்கப்புறம் ம். 2வதாக வலதுசாரி கருத்துக்களுக்கு ஆதரவு தெரிவிக்கும் வகையிலான உங்களுடைய பேச்சு அச்சத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு அந்த அறிக்கையில சுட்டி காட்டுகிறார். வலதுசாரி ம். கருத்துக்களுக்காக பேசியது அப்படின்னா, பொதுவாக வலதுசாரி அப்படிங்கிறது அந்த கருத்துக்கள் ஏற்கனவே நாம் தமிழர் கட்சிக்குள்ள வரத் தொடங்கிவிட்டது. இப்போது பேசுகின்ற வலதுசாரி கருத்துக்கள் தீவிரமான வலதுசாரி கருத்துக்கள். அதுக்கும் ம். காரணம் சொல்றாரு. நீங்க அடிக்கடி அ பாரதிய ஜனதா கட்சிக்கு பின்புலமாக இருக்கின்ற அமைப்புகளை சேர்ந்த நபர்களை ம். சந்திக்கிறீர்கள். குறிப்பாக ஆடிட்டர் குருமூர்த்தி அவர்களை அடிக்கடி நீங்கள் சந்திச்சீங்க. அதை அதை ஒட்டி நீங்க பேசுறீங்க. அந்த அமைப்பின் பின்புலம் கொண்ட ஒருவரை பொதுச் செயலாளராகவோ, ஏதோ செயலாளராகவோ நியமிச்சிருக்கிறீங்க அப்படின்னும் ம். குறிப்பிட்டு சொல்றாரு. அந்த டர்னிங் அந்த இண்டிகேட்டர் லெஃப்ட்ல போட்டு ஸ்ட்ரெய்ட்டா போயிட்டு இருந்தாரு. ஆனா திடீரென்று வலது பக்கம் திரும்பியதுதான் அ சிக்கலாக தெரியுது. இந்த பீரியட்ல அதுதான் ரொம்ப கவலை தரக்கூடிய ம். விஷயமாக மாறி இருக்குது அப்படின்னு தெரியுது.